பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால ஆராதனை வேலைக்கு நன்றி. இந்த ஆராதனை ஆன்லைனில் பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிதாக்கு பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயற்கை கால சுனை சாதம் கரடு தடையில்லாமல் கிடைத்து நான் சிறுவனில் பெருகும்படியாக இந்த ஆன்லைனில் ஒரு வாரமும் பார்த்து வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறாரு என்று நான் விசுவாசிக்கிறோம். நாமத்தை மைப்படுத்தும் என்னை மறித்துக் கொள்ளும். இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்த மைமை இதில் பங்கு வர ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கால வேளையிலே இந்த ஆராதனையை ஆன்லைனில் பார்த்து கொண்டுகிற ஒவ்வொருவரையும் பிதாக்கள் பரிசுத்தாவின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அதில் இயேசு கிறிஸ்து தாமே இந்த ஆராதனை மூலமாக பாடல் மூலமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவாராக. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு முன்னதாக ஒரு பாடலை தெரிந்த பாடல் சேர்ந்து பாடும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசுவாவே நீ எழும்பிடு, துதியின் சேனையாய் புறப்படு. யோசுவாவே நீ எழும்பிடு, துதியின் சேனையாய் புறப்படு. தேசம் உன் கையில்தான், கர்த்தர் தருகின்றார். தேசம் நம் கையில்தான், கர்த்தர் தருகின்றார். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவரை ஆராதிப்போம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவரை ஆராதிப்போம். எதிரி விழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். எதிரி வீழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். மாம்ச யுத்தம் நமக்கு வேண்டாம், ஆவியில் யுத்தம் செய்வோம். மாம்ச யுத்தம் நமக்கு வேண்டாம், ஆவியில் யுத்தம் செய்வோம். நமக்குள் இருக்கும் வல்லமையோடு யுத்தம் செய்திடுவோம். நமக்குள் இருக்கும் வல்லமையோடு யுத்தம் செய்திடுவோம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவரை ஆராதிப்போம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவர் ஆராதிப்போம். எதிரி விழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். எதிரி விழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்து யுத்தம் செய்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருந்து யுத்தம் செய்திடுவோம். நம் முன் இருக்கும் தடைகள் உடைத்து வெற்றியை பெற்றிடுவோம். நம் முன் இருக்கும் தடையை நொறுக்கி வெற்றியை சுதந்தரிப்போம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவரை ஆராதிப்போம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் விழுவரை
ஆராதிப்போம், எதிரி வீழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். எதிரி வீழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். யோசுவாவே நீ எழும்பிடு, துதியின் சேனையாய் புறப்படு. யோசுவாவே நீ எழும்பிடு, துதியின் சேனையாய் புறப்படு. தேசம் நம் கையில்தான், கர்த்தர் தருகின்றான். தேசம் உன் கையில்தான், கர்த்தர் தருகின்றான். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் வீழுவரை ஆராதிப்போம். ஆராதிப்போமே, ஆர்ப்பரிப்போம், ஆலங்கம் வீழுவரை ஆராதிப்போம். எதிரி வீழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். எதிரி வீழும் வரையில் துதியை உயர்த்திடுவோம். உடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. அப்பிரோஜனமற்றவன் வார்த்தையை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். இந்த காலவேளையிலே நாம் கர்த்தருடைய சத்தத்திற்கு எப்பொழுதெல்லாம் நாம் கீழ்ப்படிந்து செயல்பட ஆரம்பிக்கிறோமோ அப்போவே கர்த்தர் நமக்காக செயல்பட ஆரம்பித்து விடுவார். நாம் அவருடைய சொல்ல கீழ்ப்படிந்தால் அவர் நம்முடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய வல்லமை செயல்பட ஆரம்பிச்சிடும். ஒரு சுவிட்சை ஆன் பண்ணிட்டாங்களே, மோட்ரு ஃபேன் ஓடுதில்லை, அதோட கனெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குமானால் கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் கேட்குற பொழுதே, அவர் வார்த்தையின்படி செய்யும் போதே, அவருடைய சித்தத்தை நீங்கள் நடத்தும் போதே உங்களுக்கு கர்த்தர் ஒரு அற்புதங்களை செய்வார். அது குறித்து சில அற்புதங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எப்பெல்லாம் நீங்கள் சொல்லிவிட்டு என்றைக்கும் இல்லை, நீங்கள் இன்றைக்கி சொன்னதை இன்றைக்கே செய்ய ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இப்போவே கர்த்தர் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சிருவார். 2 நாளாக 20ஆம் அதிகாரத்தில் அம்மோனியர் மோவாபியர் சேயீர் மலை தேசத்தாரும் இஸ்ரவேலர் கொடுத்த அந்த சுதந்திரத்தை மறுபடியும் இவங்களை துரத்தி விட்டுட்டு அதை மறுபடியும் ஆக்கிரமிப்பு செய்ய வராங்க. அப்போ யோசபாத்தும் யூத மக்களும் எருசலேம் குடிகளும் தேவ சமூகத்தில் புருஷர் ஸ்திரீகள் பிள்ளைகளாக நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன ஆண்டவரே? எங்கள் சுதந்திரத்தில் எங்களை விட்டு துரத்தி அவங்க எங்கள் சுதந்திரத்தை அவங்க எடுத்துக்கொள்ள நினைக்கிறாங்க. நீங்கள் எங்களுக்கு இந்த சுதந்திரமாக கொடுத்த இந்த ஸ்தலத்தை ஆக்கிரமிப்பு நினைக்கிறாங்க. சாலமோன் ஆலயத்தை கட்டி கொள்ளை நோயோ வேறு எந்த பிரச்சனை வரும்போது ஆலயத்திலேருந்து கூப்பிட்டா நீங்கள் செவி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இந்த ஸ்தலத்தில் எனக்கு குடும்பமாக நிற்கிறோம்ப்பா. இதுக்கு நாங்கள் என்ன செய்யணும்? இந்த ஏராள கூட்டத்துக்கு முன்னாடி நிற்க எங்களுக்கு பலன் இல்லையே, நாங்கள் செய்ய வேண்டிய என்னதுன்னு தெரியலேன்னு நினச்சி கேட்குற பொழுது தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை எழுப்பி இஸ்ரவேல் யூத மக்களுக்கும் யோசபாத்து சொன்னது, சும்மா இருங்க, இந்த யுத்தம் கர்த்தருக்குரியது சொன்னார். அப்படி சொல்லிட்டு யோசபாத்து ஜனங்களை எல்லாம் ஆலோசனை செய்து கர்த்தரை நம்புங்க, தீர்க்கதரிசி வார்த்தையை நம்புங்க அப்படி சொல்லிட்டு அந்த மகத்துவ நாமத்தை, கிறிஸ்துவின் மகத்துவ நாமத்தை துதி செய்ய தொடங்கினாங்க. கர்த்தர் செயல்பட ஆரம்பித்தார். இந்த சம்பவத்தை வாசிப்போம். 2:20-11 வாசிப்போம். இப்போதும் இதோ அவர்கள் எங்களுக்கு நன்மைக்கு தீமையை சரிக்கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாய தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது என்றான். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னா, ஆண்டவர் சமுத்திர யோசபாத் யூத மக்கள் ஆலோசனை கேட்குறாங்க.
அங்கே என்ன செய்யணுங்கிறது எங்களுக்கு தெரில. நீங்கள் சொல்லுங்கள். எங்களை எதிர்த்து வர கூட்டம் தெரிலாம், எங்களை விட அதிகமான கூட்டம், அவங்கள முன்னாடி நிற்க பலன் இல்லை. நாங்கள் என்ன செய்யணும்? அப்போ தான் ஒரு தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் அங்கே பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வார்த்தையினை நம்ம கேட்போம். 20வது அதிகாரம் அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். சகல யூத கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே, கேளுங்கள். நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. யாருடையது? கர்த்தருடையது. யுத்தம் கர்த்தர் செய்தா நம்ம என்ன செய்யணும்? அப்பதான் அந்த 22வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கி, இதுதான் முக்கியமாக, இதுதான் கருப்பொருள் உங்களுக்கு. பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதவியிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாப்பியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். நம்ம யுத்தம் பண்ண வேண்டாம். கர்த்தர் யுத்தம் பண்ணா அந்த 3 குரூப்பும் அவங்களுக்கு விரோதம், அவங்கள அழிஞ்சிட்டாங்க. இப்படி அதுக்கு தொடர்ந்து வசனங்களாக படிப்பீர்கள். ஆனால் அந்த 22லிருந்து 29 இடையில் உள்ள வசனம், அவங்க எல்லாருடைய உடைமைகளை கொள்ளையடித்து பராக்காங்கிற இடத்துல கூடி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திர பண்டிகை நன்றி ஆராதனை செலுத்தினாங்க. 29வது வசனத்தில் அதுக்கு பிறகு அந்த சுற்றியுள்ள ஜனங்களால் எந்த பிரச்சனை இல்லாமல் அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணாங்க. வாசிக்கலாம் 29. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்தந்த தேசத்து ராஜ்யத்தார் மேல் தேவனால் உண்டான பயங்கரம் வந்தது. ஆமாம், அதுக்கு பிறகு தேவனால் உண்டாகிற பயங்கரம், அந்த பயங்கரத்தினால அவங்க தோற்கடிக்கப்பட்ட அந்த சம்பவத்தினால அதுக்கு பிறகு அந்த எல்லையில் தேவனை குறித்த பயம் வந்தது. பயங்கரமான தேவன் அவருடைய ஜனங்களில் நம்ம மோதக்கூடாது, யுத்தம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு பிறகு அந்த யுத்தம் இல்லை, அமைதியில் உள்ள ஜீவனம் பண்ணாங்க. இதை கேட்குற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களோட பிரச்சனைகளை தீர்வு நீங்கள் யுத்தம் பண்ணாதீங்க, நீங்கள் போராடாதீங்க, உங்களால் மேற்கொள்ள முடியாது. யுத்தத்தை ஆண்டோட கையில் ஒப்படைச்சிருங்க. நீங்கள் அவர் பாதத்தில் உட்காந்து துதி செய்யுங்க, அவரோட பரிசுத்தமுள்ள நாமத்தை துதிங்க, நாமத்தை புகழ்ந்து பாடுங்க. பாட்டினால துதினால ஸ்தோத்திர பலியில் என்னை மகிமைப்படுகிறான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரை துதிங்க, உதடுகளின் அணியாய் ஸ்தோத்திர பலி நேரம் செலுத்திக்கிட்டே இருங்க. இந்த துதி ஒன்று தான் தேவனுக்கு பிரியமானது. துதி இதை செய்ய தான் நம்மளை ஏற்படுத்தி 43:21 இதோ இந்த ஜனத்தை ஏற்படுத்தினவர். என்னுடைய துதியை நம்ம அழைத்த அழைப்பு நம்ம தெரிந்து கொண்ட நோக்கம் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படி செய்வதை உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் எப்போதும் துதிச்சுக்கிட்டே இருங்க, முறுமுறுக்காதீங்க, போராடாதீங்க, சண்டையிடாதீங்க. அப்படி பாதத்தில் உட்காந்து துதிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் யுத்தத்தில் இறங்கிட்டார்னா வெற்றி நமக்கு. அவர் வெற்றியை ஜெயம் எடுப்பார், அந்த வெற்றி நமக்கு. சத்துருக்களை வீழ்த்துவார், அந்த வெற்றி நமக்கு சொந்தம். சரி, 2வது வார்த்தையை நாம் தியானிப்போம். தானியேல் புஸ்தகம் 9வது அதிகாரம் 23. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்ன வேண்டிக்கிட்டான்? 20வது வசனத்தில் தானியேலும் இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்காக என் விண்ணப்பத்தை என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். என்ன செஞ்சான் அவன்? தன் பாவ அறிக்கையை தேவ சமூகத்தில் தன் பாவங்களை அறிக்கையை செலுத்தி கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் தான் வேகமாக ஒரு தூதன் தானியேல் ஜெபிக்க ஆரம்பிச்சு. எப்படி ஜெபம் பண்ணணும்? தன் பிழைகளை, தன் குறைகளை, பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுது. முதலாவது துதி செய்யுங்க, கர்த்தர் யுத்தம் பண்ணுவார்.
நம்முடைய பாவங்களை குறைகளை அறிக்கை செய்து ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பாவத்தை அறிக்கை செலுத்துங்க, வாயில சொல்லுங்க, அறிக்கை இடுங்க. அந்த நேரமே பதில் வந்துருச்சு. ஐயோ ஆண்டவரே, என் மிஸ்டேக்கு தான், என்னை மன்னிச்சு இந்த ஒரு விஷயம் உதவி செய்யுங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னா உடனே பதில் வரும். அப்போ தேவன் எப்பொழுது நம்மளை செயல்படுவார் அப்படின்னா, அவர்கிட்ட என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க. துதிக்க சொன்னால் துதிங்க, செபிக்க சொன்னால் ஜெபம் பண்ணுங்க. இப்படியாய் அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்களும் நானும் எப்போ நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, எப்போ துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, கர்த்தர் அப்பவே செயல்பட ஆரம்பிச்சிருவார். துதியினால வெற்றி, தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டதுனால தேவனுடைய இரக்கத்தினால பதில் கிடைச்சது. இதுவரைக்கும் பதில் வரல, என் ஜெபத்துக்கு பதில் வரல அப்படின்னா ஏசாயா 59 சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே தேவனை உங்களையும் பிரிக்கிறது, உங்கள் பாவம் தேவன் செவி கொடாதபடி முகத்தை மறைச்சிருக்கு. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாங்களை தாழ்த்தி தன் பொல்லாத வழிகளை விட்டு விலகி ஆண்டவர் முகத்தை நோக்கி கூப்பிட்டா பாவத்தை மன்னிச்சு தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரே. அப்போ தன் பிள்ளைகளை தவறுகளை உணர்ந்து செபிக்க ஆரம்பித்த உடனே பதில் வந்தது. இந்த செய்தியை கேட்குற இதுவரை பதில் வரலையா? உங்களை மீறுதலையும் தவறுகளையும் அறிக்கை செய்து அவர்கிட்ட கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணுங்கள், உங்களுடைய இறக்கம் கிடைக்கணும். இப்போவே நீங்கள் செய்தியை கேட்குற நேரத்தில் உங்களுக்கு பதில் வரும். மூன்றாவது, ஆசீர்வாதம் இல்லையா? இவ்வளோ வேலை செஞ்சால் வருமானம் இல்லையா? வரவுக்கு மிஞ்சி கடன் வருதா? வீண் செலவு வருதா? எதிர்பாராத நஷ்டங்கள் வருதா? இல்லை சம்பளம் முழுமையாக கிடைக்க மாட்டேங்கா? அங்கங்கே பிரேக்கில் கிடக்கா? ஒத்தலான பையில் போட்டது மாதிரி இருக்கா? அந்த ஆசீர்வாதத்தின் கதவை எப்படி திறக்கணும் இங்கே தாவீது சொல்கிறார், எசேக்கியா சொல்கிறாரு. 2 நாளாகமத்தில் வாசிப்போம். 31:10 2 நாளாகமம் 31:10. சாதோக்கின் சந்ததியனாகிய அசரியா என்னும் பிரதான ஆசாரியன் அவனை நோக்கி, இந்த காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வர தொடங்கின முதல். கொண்டு வர தொடங்கினது எப்போ கொண்டு வர தொடங்கினாங்களோ, நீங்கள் என்னைக்கு கர்த்தருக்கு கொடுக்க தொடங்குறீங்களோ, என்னைக்கு துதிக்க தொடங்குறீங்களோ, என்னைக்கு தன் பாவத்தை அறிக்கை செய்து நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களோ, இதெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும் போதே பதில் கதவு திறக்கும். இந்த கடைசி காலம் இது ஒரு கம்ப்யூட்டர் யுகம். அப்படிப்பட்ட காலங்களை வாழ்றீங்க. மனுஷனை கண்டுபிடிச்ச இதுக்கே அறிவு இருக்குன்னா தேவனுடைய நாலேஜ் எவ்வளோ அட்வான்ஸாக இருக்கும், அதை யோசிச்சு பாருங்க. நீங்கள் ஜெபிக்க எத்தனையோ கோடிக்கணக்கான கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பரலோகத்திலிருந்து ஒரு உத்தரவு வருதுன்னா நம்முடைய தேவன் எவ்வளோ கவனமாக நம்முடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடுக்குறார். யோசிச்சு பாருங்க. கொண்டு வர தொடங்கின நாள் முதல் ஏன் வீட்டில் ஏன் தேவ பிள்ளை உன்னை என்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க தான் அழைச்சிருக்கிறார். ஏன் தரித்திரம், ஏன் கஷ்டம்? அதனுடைய வழிமுறை உங்களுக்கு தெரியல. அவர்கள் ஆலயத்தில் கொண்டு வந்து அவர் கர்த்தருக்கு காணிக்க தொடங்கின நாள் முதல் வாசிப்போம். நாங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தோம். சாப்பிட்றோம், திருப்தி அடைகிறோம், இன்னமும் மிச்சமும் இருக்கிறது. இன்னும் மிச்சமாக இருக்குதான். ஏன் உங்கள்கிட்ட இருக்கிறதுலே இல்லாமல் போகுது? வரவுக்கு மிஞ்சின செலவு ஏன் வருது? ஏன் சம்பளம் வரும்போதே உங்களுக்கு செலவு கூடிடுது? ஏன் சொன்ன சம்பளம் உங்கள் கைக்கு வரமாட்டேங்குது? ஏன் கொடுத்த இடத்துல பணம் நிற்கிது? இதனோட ரகசியம் என்ன? இன்னும் மிச்சம் இருக்கு. அடுத்தபடிமா, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை ஆசீர்வதித்ததினால் இந்த திரட்சியான அம்பாரம் மீந்திருக்கிறது என்றான். அம்பாரம் குமிஞ்சு இருக்குதான். கர்த்தர் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிட்டா சும்மா 1-2 இல்லை, ஒரு அம்பாரமா இருக்குமா. திரட்சியான அம்பாரம், கணக்கிட முடியாது, எண்ணி முடியாது. அதுதான். அதனால தேவ பிள்ளைங்க, இதுவரையிலும் கொடுக்கிற பழக்கம் இல்லைன்னா இன்னைக்கு கொடுக்க ஆரம்பிங்க. கொடுங்கள், அப்பொழுது கொடுக்கப்படும். கர்த்தரின் ஆசீர்வாதம் வந்து அளவுக்கு அடங்காதது, கட்டுக்கு அடங்காதது, நதியை போல பாய்ந்து வரும். கர்த்தர் அப்படி உங்களை ஆசீர்வதிக்கட்டும்.
அடுத்து யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 46 ஒரு 50 வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். ஒரு ராஜாவின் மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். ஆண்டவராக இயேசுவிடத்தில் வருகிறான். பழைய காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாய் மாறின சம்பவத்தை கேள்விப்பட்டு இயேசுவிடத்தில் விண்ணப்பிக்கிறதுக்காக வருகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் என் மகன் மரணாவஸ்தையாக இருக்கிறான்னு ராஜாவிட போய் இயேசுவிடத்தில் சொல்ல, உன் குமாரன் பிழைத்திருப்பான்னு சொல்கிறார். குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொல்கிற எந்த மணி நேரமோ அந்த மணி நேரத்திலே அவன் பிழைச்சிட்டான். வாசிக்கலாம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டுமென்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். அப்பொழுது அவருடைய 5:46 ராஜா மகன் யோவான் 5:46. நீங்கள் மோசேயை விசுவாசித்தீர்களானால் ராஜா பின்பு இயேசு தாம் பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலாவில் உள்ள கானாவூருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகுமிலே ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். இயேசு யூதேயாவிலிருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாயிருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படி வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அதுதான் இயேசு சொன்ன வார்த்தையை. எப்பொழுது அந்த வார்த்தையை நம்ப ஆரம்பிச்சானோ அந்த மணி நேரமே அற்புதம் நடந்தது. வாசிப்பு. அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். ஆமென். எந்த மணி நேரம் இயேசுவினுடைய வார்த்தை கேட்கிறானோ அதே மணி நேரம் அவன் மகன்கிட்ட இருந்த அந்த ஜுரமானது அவனை விட்டு விலகிட்டான். கர்த்தருடைய வார்த்தையை எந்த இடத்துல விசுவாசிக்க ஆரம்பிச்சானோ அங்கேயே வீட்டில் இருக்கிற அவனுடைய மகன் பிழைப்பான். இந்த செய்தியை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை கேட்கிற இந்த நிமிடமே ஒருவேளை உறவுகள், சொந்த பந்தங்கள் இப்படிப்பட்ட வியாதியில் பிரச்சனை இருப்பார்களானால், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தீர்வு உண்டு. இந்த செய்தியை கேட்கிற நேரத்தில் கர்த்தர் உங்களுக்காக செயல்படுகிற நம்புவீங்கன்னா இப்பொழுதே ஒரு அற்புதத்தை காணலாம். அடுத்து ஒரு வசனத்தை, தானியேலு புஸ்தகம் 4வது அதிகாரம் 31வது வசனம். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும்போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று. என்ன அப்படி சொல்லிட்டான்? கர்த்தருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டா ஒரு மனிதனுக்கு நடக்காதது கிடைக்காததெல்லாம் கிடைக்குது. ஆனால் ராஜா தன் வாயிலிருந்து சொன்னானே, அந்த சொன்ன மாத்திரத்தை அவனை ராஜ்யம் அவனை விட்டு போயிருச்சே. அப்படி என்ன சொன்னான்? 29 படிக்கலாம். 12ஆம் மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று
ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே, நான் கட்டின என்னுடைய மகிமையின் பிரஸ்தாபத்திற்கண்டு நான் கட்டினது சொன்ன மாத்திரத்திலேயே அவன் வாயில இருந்த அந்த வார்த்தையினாலே அவன் ராஜ்யபாரம் அவன் விட்டு போயிடுச்சு. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை ஒருத்தனை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புது. நான் தான் இந்த ராஜ்ய பாரத்தையும் என் மகிமை பிரஸ்தாபத்துக்கு நான் கட்டினேன்னு சொன்னேன். அந்த ராஜாவின் வாயில வார்த்தை இருக்கும் போதே அவனுடைய ராஜ்ய பாரம் அவனை விட்டு போயிடுச்சு. இந்த செய்தி மூலமா ஒரு எச்சரிப்பு இல்லைன்னா, ஏன் கைப்பலன் ஏன் சாமர்த்தியன்னு சொல்லாதீங்க. இந்த நேபுகாத்நேச்சார் ஒரு எச்சரிப்பு. கர்த்தர் அந்த ராஜாவை வைத்து அந்த நேபுகாத்நேச்சார் மன்னனை வச்சு ஒரு எச்சரிப்பு கொடுக்குறார். நான் கட்டினேன், நான் செஞ்சேன், ஏன் சாமர்த்தியம் ஏன் கைப்பலன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாயில் இருந்தாலே உங்கள் ராஜ்யபாரம் உங்களை விட்டு போயிடும். கவனமாக இருந்துங்க. ஆசீர்வாதமும் கர்த்தருடைய வார்த்தையே விசுவாசிக்கும் போது கிடைக்குது. அதே போல தோல்வியும் நான் நினைக்கும் போது, நான் தான் என்னுடைய திறமை தான் நினைக்கும் போது அந்த வெற்றியை தோல்வியை மாறிடுது. என்னால் இல்லை, என் தேவன்தான் சொன்னீங்கன்னா அந்த போன தோல்வியானது ஜெயமாக மாறிடுது. இதே தான் நேபுகாத்நேச்சார் உணர்வடைஞ்சு பரலோகத்தின் தேவனை நோக்கி பார்த்து, மகத்துவமும் எல்லா நாமத்துக்கும் மேலானவரை நீர் கையை நீட்டி செஞ்ச யார் தடுக்க முடியும்? பரலோகத்தின் தேவனை புகழ்ந்து அந்த மகிமையை உணர்ந்து அவர் உயர்த்தும் போது அவனுக்கு முகக்கலை திரும்ப வந்தது, புத்தி தெளிஞ்சது, இழந்து போன ராஜ்யவாரம் திரும்ப கிடைச்சது, ஸ்திரப்பட்டான் இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை நிறைவு செய்யறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தையை நாம் செய்து அதை முடிப்போம். லூக்கா 5:5 பார்த்தீங்கன்னா, திறமையை வச்சு பயன்படுத்தின ஒரு மனிதன் அடித்து கிருபையில் ஜெயம் பெற்றதை பார்க்குறோம். பெருமையில் விழுந்தவன் மறுபடி கிருபையில் எழுந்திருக்கிறான். திறமையில் விழுந்தவன் கிருபையிலே திரளான நன்மை பெறுகிறான். இந்த செய்தியின் மூலமாக என்ன கற்றுக்கொள்கிறோம்? ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை ஒவ்வொருவனும் தேவனை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அவரால் தான் எல்லாம் நடக்குங்கிறத விசுவாசி. அதை 100%. அப்படி நம்பி என்ன காரியம் செய்தாலும் கர்த்தர் உங்களோட வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கட்டளிடுவார். நீ யுத்த குதிரை தான், ஆனால் ஜெயம் கர்த்தரால் தான் வரும். நீ யுத்த திறமை உள்ளவன் தான், உன் திறமையில் ஜெயம் கிடைக்காது, கர்த்தர் கிருபையில் தான் ஜெயம் கிடைக்கும். அதை உணர்ந்து செயல்படுங்க. லூக்கா 5:5. அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டேன், ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை வீசுகிறேன் போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அந்தபடியே, எந்தபடியே? வார்த்தையின்படியே திரளான மீன்கள். ஆகிலும் வார்த்தையின்படியேன்னு சொல்லி வலையை போட்ட மாத்திரத்திலேயே மீனெல்லாம் வருது, திரளான மீன். அந்த வார்த்தையை கொண்டு செயல்படுகிற அந்த நேரமே அந்த கடலில் இருக்கிற மீன்கள் எல்லாம் வலையில் உள்ள நுழைய ஆரம்பிச்சிருச்சு. தேவ பிள்ளை, கர்த்தர் சொன்ன வார்த்தையை கொண்டுட்டு போ, வார்த்தையை பிடிச்சிட்டு போ. உன் காரியத்துக்கு நீ வரும்போது நீ வார்த்தையோடு போய், வார்த்தை இருக்கிற வல்லமை உனக்கு வெற்றியை தந்துடும். வார்த்தையை பிடி, வல்லமை வேலை செய்யும். வலையை மட்டும் பிடிச்சிருந்து திறமையை வச்சு பயன்படுத்தினா தோற்று போனான். வார்த்தையை பிடிச்சி கர்த்தருடைய வல்லமைக்கு ஒப்பு கொடுத்தா விடுதலை பெற்றுட்டு திரளான மீன்கள் கிடைச்சது. இவன் கூட்டாளிகளாக ஆசீர்வதிக்கப்படுகிறான். அதை கண்டு அதை பிரமித்து ஆண்டோடைய பாதத்தில் விழுந்தான் இருக்கு. ஒரே சம்பவத்தை முடிக்கிறேன். அப்போஸ்தலர் 1:10 இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த 40 சீசர் தன்னை வெளிப்படுத்தி எல்லா காரியங்களையும் திஷ்டாந்தப்படுத்தி உயிருள்ளவராய் நிரூபித்து அவங்களுக்கு முன்னதாக அற்புத அடையாளங்களை காமிச்சு எல்லா காரியங்களையும் அவங்கள பிரமாண கர்த்தருடைய இனி சம்பவிக்க போற சொல்லிட்டு பரமேறி போறார். அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரமே அங்கே தூதர்கள் பார்த்து சொல்கிறாங்க, ஏன் கலிலேய மனுஷரே,
ஏன் அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்க பார்க்குற நேரம் வார்த்தை வருது, உங்களிடத்தில் எழுந்தருளில் போன அதே இயேசு திரும்ப மேக நடுவே வரப்போறாருப்பா. விட்டுட்டு போயிட்டாருன்னு நினைக்கிங்களா? திரும்ப உங்களை அழைக்க வரப்போறாருன்னு சொல்றார். வாசிக்கலாம் 1:10-11. அவர் போகிற போது, இயேசு போகிற போது, அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்க்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த ஆண்டவராகிய இயேசு எப்படி உங்களுடைய கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். உடைய வார்த்தையை கேட்டு செயல்படுகிற அந்த நிமிடமே துதி செய்ய தொடங்கின உடனே எதிராளி தோற்றுப்பானான். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிச்ச உடனே தானியேலின் ஜெபத்துக்கு பதில் வந்தது. தேவாலயத்திலே கர்த்தருக்கென்று கொடுக்க தொடங்கின உடனே ஆசீர்வாதம் அளவில்லாத ஊற்றி சாப்பிட்டு மீத இருந்து இன்னும் திரட்சியான அம்பாரம் இருக்குது. இதான் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உள்ள ஆசீர்வாதம். என் மகிமை பிரஸ்தாபத்திற்கென்று நான் நட்டின இந்த பாபிலோன் வாயில இருக்கும்போது ராஜ்யபாரம் பயிற்சி திரும்ப உணர்வடைஞ்ச ஆண்டவரை நோக்கி கூப்பிட்றான். திரும்ப அந்த ராஜ்யபாரம் கிடைக்குது. நான் என்று நீங்கள் உபயோகப்படுத்தின அந்த நேரம் உங்களை விட்டு போகிற ஆசீர்வாதம் உணர்வடைஞ்சு நீங்கள் தான் சொன்ன பிறகு திரும்ப உங்கள் கையில் கொடுத்துருவார். ராஜாவின் மகன் மரணப்படுக்கையில் இருக்கிறவனுக்கு குமாரன் பிழைத்திருக்கான்னு சொன்ன எந்த மணி நேரம் அந்த வார்த்தையை நம்பி போனான். எதிர்கொண்டு வார வேலைக்காரன் உன் மகன் பிழைச்சிக்கிட்டான். எந்த மணி நேரம்? 7ஆம் மணி நேரம். இயேசு சொன்ன அதே மணி நேரத்தில் குமாரன் பிழைத்துட்டான். இயேசு கிறிஸ்து அப்படிதான். இரவெல்லாம் பிரயாசப்பட்ட பேதுருக்கு ஒருமே நகப்படலை. வார்த்தையை நம்பி வலையை வீசின அடுத்த நிமிஷமே அவனுக்கு திரளான மீன்கள் கிடைச்சது. சேசர் எல்லாரும் ஆண்டவர்களோடு பேசிக்கொண்டு இருக்கையின் மேகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்களுக்கு சேசலாம் அண்ணாந்து பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது, கலிலேய மனுஷராகிய நீங்கள் ஏன் அண்ணாந்து பார்க்குறீங்க? உங்களிடத்தில் இயேசுவானவர் திரும்ப உங்களிடத்திலே வரப்போகிறார். அந்த வருகையை எதிர்பார்த்து கொண்டு இருங்க. நம்ம இடத்தது போல திரும்ப வரப்போகிறார். நம்ம அழைத்து செல்ல போகிறார். அதை விசுவாசிக்கிற அந்த நேரமே கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாய் கொண்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தாமே அவர் வருகையில் நம்ம எல்லாரையும் சேர்த்து கொள்வதற்கு எப்போதும் அவர் வருகையை விசுவாசித்து செயல்பட்டு கொண்டே இருங்க. ஆண்டவர் எப்போ நாள் வரலாம். அவர் அழைக்கும் பொழுது ஆயத்தத்தோடு இருங்க. அவர் வந்து நம்மை அழைத்து செல்வார். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். சிவனுள்ள பிதாவே, என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமை கர்த்தருடைய பரிசுத்த என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதி. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவோட கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தான பாதுகாப்பு பராமரிப்பு இயேசு கிறிஸ்துவர் இழைத்தது காப்பதாக. ஆமீன் ஆமீன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன் ஆமீன் ஆமீன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதிக்காக முகத்தை பிரச சமாதானத்தை கட்டளையிடுகிறவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.